Hi guys, welcome back to our channel Queen Bee. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் இருக்க பேசிக் டெர்மினாலஜிஸ், அதாவது பேசிக் டேர்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் பேசிக்காக அக்கௌண்ட்ஸ், அதாவது அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். பணம் சார்ந்த இல்லை ஒரு பொருட்கள் சார்ந்த ஒரு பரிவர்த்தனை, ஓகேங்களா, ஒரு ஆக்டிவிட்டீஸ், பணம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸோ இல்லைனா ஒரு சொத்துக்கள் பொறுப்புகள் அப்படின்றதெல்லாம் அக்கௌண்ட்ஸில் வரும். அதெல்லாம் அதோடைய டேர்ம்ஸ் தான். இந்த பணம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸை அப்டேட் பண்ணுறது, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இது பேசிக் தான், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இது சொன்னேன். இது எந்த ஒரு டெஃபினிஷனோ எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயம், ஓகேங்களா. அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அக்கௌண்டிங்கில் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனா பேசிக்காக நம்ம இப்போ ஒரு பேங்க்லேருந்து பணம் போடுறது எடுக்கிறது டிரான்சாக்ஷன் தானே சொல்லுவோம். ஸோ அதுதான் பணம் சார்ந்த நடவடிக்கைகள். ஒருத்தர் தந்து இன்னொருத்தருக்கு பணம் போகிறது, வாங்கிறது, கொடுக்கறது தான் வந்து டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். அது பணமாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது பொருட்களாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பொருட்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, பணம் சார்ந்த இல்லை பணத்துக்கு ஈக்குவலான மதிப்புடைய பொருட்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஓகே, டிரான்சாக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், இன்னொன்று கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இம்மீடியட்டாக நீங்கள் பணத்தை வச்சு டிரான்சாக்ட் பண்ணுறது தான் கேஷ் டிரான்சாக்ஷன், ஓகேங்களா. இது கொடுக்கறதாவோ வாங்குறதாவோ இருக்கலாம், அதாவது ரெசிப்டாகவும் இருக்கலாம், பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அது வவுச்சர்ஸில் வரும். ரெசிப்ட்னா என்ன, பேமெண்ட்டா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இமீடியட்டாக கேஷை டிரான்சாக்ட் பண்ணுறது, ஓகேங்களா. இப்போ பேங்க்கில் போய் பணம் எடுக்கிறோம், ஸோ அவங்க இமீடியட்டாக நம்மக்கிட்ட கேஷை கொடுக்குறாங்க, அது அக்கௌண்டிங்கும் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நம்ம இமீடியட்டாக பணம் கொடுத்து பொருட்களை வாங்காமல் இருந்தால், அதாவது இப்போ நம்ம பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், இமீடியட்டாக நமக்கு லோன் கிடச்சிடும், பட் அதோட ரீபேமெண்ட்டு நமக்கு லேட்டாக தான் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இம்மீடியட்டாக டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருந்துச்சுன்னா அதை கிரெடிட் டிரான்சாக்ஷன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஒரு மளிகை கடை கூட எடுத்துக்கலாம், அங்கே போய்ட்டு நம்ம கடனுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப நம்ம கொடுப்போம் தான், அவங்க அதை அக்கௌண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உடனே இல்லாமல் லேட்டராக பே பண்ணுறது, வாங்குறது அப்படின்றத கிரெடிட் டிரான்சாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு டிரான்சாக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனில் ஒவ்வொரு ஹெட்ஸ்க்கும் தனித்தனியாக லெட்ஜர் ஓப்பன் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நபருக்கோ ஒரு பொருளுக்கோ, அதாவது அசெட்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதை தான் வந்து அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 டைப் ஆஃப் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கோல்டன் ரூல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நான் சொல்லியிருப்பேன். அதில் ரொம்ப கிளியராகவே இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, அதை எந்த மாதிரியான டிரான்சாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா, ஒரு இன்வெஸ்டர், அதாவது ஒரு ப்ரப்ரேட்டரோ இல்லை பார்ட்னர்ஸோ சேர்ந்து ஒரு கம்பெனிக்காக முதலீடு செய்கிறதான் கேபிட்டல்னு சொல்லுவோம். அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை வச்சு ஆரம்பிக்கிறாங்களோ, எவ்வளோ வகையான சொத்துக்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்களோ அதை தான் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு ப்ரப்ரேட்டரோ இல்லை பார்ட்னர்ஸோ அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து சொந்த செலவுக்காக எடுக்கிற பணம் மற்றும் பணத்தோட வேல்யூ, ஓகேங்களா. அது அசட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பணமாகவோ எடுக்கலாம், மணியாகவோ எடுக்கலாம், அசட்டாகவோ எடுக்கலாம், அதோட வேல்யூ. ஸோ எடுக்கிற ஒரு பொருள் பிஸ்னஸில் இருந்து சொந்த செலவுக்காக எடுக்கிறது தான் ட்ராயிங்ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வவுச்சர்ன்றது என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸ், அதாவது நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா எழுதி வைப்பீங்க இல்லையா, எழுதி வச்சோ இல்லைனா ஒரு ரெசிப்டாக பிரிண்ட் பண்ணியோ கொடுப்பீங்க, ஓகேங்களா, இன்வாய்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வவுச்சர்னு சொல்லுவோம். ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் இருக்க டாக்குமெண்ட்ஸ், ஓகேவா, அது பிரிண்டடாகவும் இருக்கலாம் இல்லை எழுதப்பட்டதாகவும் இருக்கலாம், அதெல்லாம் வந்து வவுச்சர்னு சொல்லுவோம். வவுச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாமே என்னன்றதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், ஓகேங்களா. அது ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, இன்வாய்ஸு, ஸோ கிரெடிட் நோட், டெபிட் நோட், இது மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எஸ் கைஸ், நெக்ஸ்ட்டு கூட்ஸு, ஸ்டாக்கு, இன்வாய்ஸு, சேல்ஸு, பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இது எல்லாமே அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் தான். மேக்ஸிமம் இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் எந்த மாதிரியான பொருளை ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்துச்சுன்னா அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே கூட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அது டாக்குமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரியான பொருளை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அது எல்லாமே கூட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாக் அப்படின்றது என்னென்னா, சேல் ஆகாமல் இருக்கு இல்லையா, அன்சோல்டு கூட்ஸை தான் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்டாக்னு சொல்லுவோம். இன்வாய்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு செல்லர், அதாவது ஒரு பொருளை விற்கிறவங்க வாங்குறவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெசிப்ட். ஓகேங்களா? இந்த கஸ்டமருக்கு நான் இந்தந்த பொருளை இவ்வளோ விலைக்கு கொடுக்குறேன் ஜிஎஸ்டியோட அப்படின்றது தான் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சேல்ஸுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பொருளை விற்கிறது. ஓகேங்களா? ஒரு கஸ்டமருக்கு விற்கிறது. பர்ச்சேஸ் அப்படின்றது வாங்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு பொருளை வாங்குறது ஒரு செல்லர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ். இதை டெபிட் நோட், கிரெடிட் நோட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருள் நம்ம கேட்டதை மாற்றி அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கே நம்ம அது திரும்ப அனுப்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மாற்றி அனுப்பிட்டாலோ இல்லை கூடுதலாக அனுப்பிட்டாலோ, நம்ம ஒரு 100 ஐட்டம்ஸ் கேட்குறோம், அவங்க 120 அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த 20 ஐட்டமை நம்ம பர்ச்சேஸ் பண்ண இடத்துக்கே திரும்ப அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அந்த செல்லருக்கு அது சேல்ஸ் ரிட்டர்ன். 100க்கு பதிலாக 120 அனுப்பிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு 20 திரும்ப வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். இன்கம்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற வருமானத்தை தான் இன்கம் சொல்லுவோம். ஒரு பொருளை சேல் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த சேல் பண்ணி கொடுத்ததுக்காக நமக்கு வர கமிஷன்ஸையோ, ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்கம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்னென்னா, நம்ம அந்த பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணுற செலவினங்கள். ஓகேங்களா? ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சால்வன்சின்றது என்னென்னா, ஒரு நிறுவனமோ இல்லைனா ஒரு பர்சனோ அவங்களுடைய கடனை திரும்ப செலுத்துறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை தான் வந்து சால்வன்சின்னு சொல்லுவோம். இதுவே அவங்க இன்கேப்பபிளாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களால அதை செலுத்த முடியாத நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா இன்சால்வன்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அசெட்ஸ் அப்படின்றது என்னென்னா, சொத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இல்லை அந்த ப்ரொப்ரைட்டருக்கு சொந்தமான அந்த கம்பெனிக்கு சொந்தமான சொத்துக்கள். ஓகேங்களா? ஸோ கண்ணுக்கு புலனாகும் சொத்துக்கள், புலனாகா சொத்துக்கள், இது எல்லாமே வந்து அசெட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லைபிலிட்டி அப்படின்றது அவங்களோட பொறுப்புகள். அவங்க வந்து பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் வாங்கியிருந்தாலோ லோன் வாங்கியிருந்தாலோ, அதாவது அவங்க திரும்ப கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பொறுப்புகள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அசெட், லைபிலிட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ். ஸோ டெட்டார் அப்படின்றது யாருன்னா, கடனாளிகள்னு சொல்லுவோம். தமிழில் கடனாளிகள், கடனீந்தோர். கடனாளிகள் அப்படின்னா பணம் செலுத்தாமல், அதாவது இமீடியட்டாக பணம் செலுத்தாமல் பொருட்களை வாங்கிக்கிட்டு அப்புறமா பணத்தை கொடுக்குறவங்க தான் டெட்டார், அதாவது கடனாளிகள். கடனீந்தோர்ன்றது கடனுக்காக பொருளை கொடுக்குறவங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் பெனிஃபிட்டை வித்தவுட் மணி, இமீடியட் மணி வாங்குறவங்க கொடுக்குறவங்க தான் கடனாளிகள் மற்றும் கடனீந்தோர். ஓகேவா? ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிப்ரிசியேஷன் அண்ட் பேட் டெப்ட். டெப்ரிசியேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஃபிக்ஸட் அசெட், அதாவது ஒரு நிலையான சொத்து. கம்பெனியில் இருக்க ஒரு மெஷினரி, அது ஒரு 1 லட்சத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சும் அதோட வேல்யூ 1 லேக்காக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம், ப்ளஸ் அது ஒரு 4 வருஷம் ஓல்டு. ஸோ இந்த நிலமையில் அதோட வேல்யூ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டவுன் ஆகும். ஓகேங்களா? அது ஒரு 40% குறைஞ்சிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது 60%. அந்த 40%ன்றது டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ தேய்மானம்னு சொல்லுவோம் இது தமிழில். ஒரு பொருள் காலத்தாலும் அதோடைய பயன்பாட்டினாலும் அதோடைய மதிப்பு குறையுது அப்படின்னா அதை டிப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் திரும்ப பெறப்படாத மற்றும் திரும்ப செலுத்தப்படாத ஒரு தொகையை தான் வந்து பேட் டெப்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு டெட்டார் வந்து திரும்ப கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு அந்த பேமெண்ட்டை திரும்ப கொடுக்காமல் இருக்காங்கன்னா அந்த 100 ரூபான்றது அந்த கம்பெனியோட பேட் டெப்ட். ஓகேங்களா? ஸோ இது தமிழில் வாராக்கடன்னு சொல்லுவோம். திரும்ப பெற முடியாதது, இர்ரெக்கவரபிள் பேமெண்ட். ஓகேவா? இது பேட் டெப்ட்.
ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரியான அக்கௌண்டிங் டேர்ம்ஸை தெரிஞ்சிக்க அப்கமிங் வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய், டேக் கேர். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஜிமெயில் பற்றின அப்டேட்ஸும் நிறைய கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களாவோ இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு மெயில் அனுப்புறது எப்படி, அதில் இருக்க டிப்ஸு ட்ரிக்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ ஜிமெயில் A to Z அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய், டேக் கேர்.